This is football heritage. Please இதே பண்ணாத. Okay guys, welcome to the second video in Football Heritage channel. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் டியர் லிஸ்ட். பட் இது வந்து எப்படி என்ன கான்செப்ட்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் 25 பிளேயர்ஸ் எடுத்துட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒர்த்தா இல்லையா அவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 5 டிஃப்ரெண்ட் டயர் வச்சிருக்கோம். நம்ம 5 டிஃப்ரெண்ட் டயர் என்னன்னு விஷ்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ. ஆமா, இப்ப சமரன் சொன்ன மாதிரி டியர் லிஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டாப் 25 டிரான்ஸ்ஃபர்ஸ் இது வரைக்கும் நடந்ததுல. இப்ப நம்ம டியர் லிஸ்ட் வந்துட்டோம்னா வேர்ஸ்ட் டியர், அதாவது அவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் டிரான்ஸ்ஃபரா இருக்கவே கூடாது, டிரான்ஸ்ஃபரே ஆகியிருக்க கூடாதுன்ற அளவுக்கு ஆன டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் வந்து காசு திருப்பி என்னடா இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு டியர் லிஸ்ட் நாங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு மேல வந்து அடுத்த டியர் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, அதாவது ஒரு 2 மேட்ச் கொடுத்த காசுக்கு ஒரு வாட்டி ஸ்டேடியம் செல் அவுட் பண்ணா பல ஜெர்சி வித்துச்சு, அந்த கணக்குல பாத்தீங்கன்னா எது நாகார்ஜுனாவா அவருக்கு இவ்வளவு காசா அப்படின்ற மாதிரி ஒரு டியர் தான் அடுத்த டியர். அடுத்து அதுக்கும் மேல இருக்கு இதை விட கொஞ்சம் பெட்டர் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்க டியர். இதெல்லாம் ஓகேப்பா, ஓரளவுக்கு ஒரு சீசன் இல்ல ஒரு அரை சீசன் டீசெண்டா பண்ணாங்க, அவங்களால முடிஞ்ச சரி ஏதோ இட் டென்ட் கோ ரைட்ன்ற மாதிரி டியர் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். அதை ஒரு சீசன் ஓகே மன்னிச்சு விட்டுலாம். அதுக்கும் மேல வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு குட் லெவல் டிரான்ஸ்ஃபர்னு நம்ம சொல்லலாம். என்னதான் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க ஜஸ்டிஃபைட் தேர் பிரைஸ், ஒர்த்து வருமா, செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அதுக்கு மேல பெஸ்ட் டியர், அதாவது இவ்வளவு காசு கொடுத்தாலுமே வந்து இது இன்னும் கூட கொஞ்சம் நாங்க காசு கொடுக்குறோம், we are paying even more அப்படின்ற அளவுக்கான பிளேயர்ஸ் எல்லாம் இந்த டியர்ல வருவாங்க. அதான் யாரும் பண்ண மாட்டாங்க. மை காட் ரகுமான் சார் அப்படின்றது அந்த ஃபைனல் அல்டிமேட் டியர். இப்போ நம்ம டியர் லிஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். அத 25ல 25th மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிரான்ஸ்ஃபர் ஃபுட்பால் ஹிஸ்டரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வார்டியோலோட பிரைஸ் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். 720 கோடி. 720 கோடி. அதாவது இது வந்து தளபதி விஜய் சொன்ன மாதிரிதான் 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர். 720 கோடி இந்தியன் ருபீஸ் வார்டியோல மான்செஸ்டர் சிட்டி வாங்கியிருக்காங்க. சோ இது வந்து எந்த டியர்ல வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட கருத்து வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி ஏன்? ஆமா, எனக்கும் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். அவன் கார்டியோல் விளையாண்ட சீசன் இப்போ 2 சீசன் தான், வந்த சீசன் சிட்டி ஜெயிக்கல ஒன்னும். Are you sure about that? அந்த சீசன் போன சீசன் தான வந்தான். 2023 வந்துட்டான்டா, வேர்ல்ட் கப் முடிஞ்ச சீசனே வந்துட்டான் அவன். அப்பதான் சிட்டி whatever எல்லாமே ஜெயிச்சாங்கடா. ஆமா, அவன் ட்ரிபிள் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தான். ஆமாடா, என்ன கேட்டா வார்டியோல் வந்து ஒர்த்து வருமாடா. 200 கோடி கொடுத்து ட்ரிபிள் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒர்த்து வருமா? ஆமா, எனக்கும் ஒர்த்து வருமா. ஆனஸ்டா வந்து அவன் வந்து சூப்பராவே விளையாடி இருக்கான். இன்ஃப்ளேஷன் படி இப்ப எல்லாருமே ஒரு குட் டிரான்ஸ்ஃபர்னா இந்த மாதிரி பிரைஸ் ஆயிருது. அதுல எனக்கு அதாவது அதான் வர்த்து வருமா, அதான் அவ்வளவு நல்லா விளையாடினா. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் இன்ஜோர்டா இருந்தான். நிறைய மேட்ச் அவன் விளையாடவே இல்லை. அதனால மேபி அந்த டபுள் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தானே எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது அவன் டபுள் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தானே. இல்லடா, அவன் இன்ஜூரா தான் இருந்தான் கொஞ்ச நாள். இன்ஜூரிலாம் வந்து கொஞ்ச நாள் இன்ஜூர்டா இருந்தான். அப்புறம் ஒரு பாஸ்ட் 2 சீசன்ஸா அவன் கன்சிஸ்டன்டா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர் சிட்டில வந்து என்ன கேட்டா வார்டியோல் தான். போன சீசன்லாம் இல்ல கண்டிப்பா நல்லா விளையாடாதப்ப கூட என்ன கேட்டா அவன் நல்லா தான் விளையாண்டான். ஹி வாஸ் ஓகே. பட் அந்த ட்ரிபிள் வின்னிங் ஸ்குவாட் இருக்குல்ல, சிட்டியோட ட்ரிபிள் வின்னிங் ஸ்குவாடு, அதோட அந்த ஸ்குவாடோட மூலதனமே அந்த ஸ்குவாடோட மிட்ஃபீல்டும் அட்டாக்கும் தான். அந்த ஸ்குவாட் டிஃபென்ஸ் வந்து பெருசா அவங்க டிஃபென்சிவா எக்ஸெப்ஷனலா இல்லனாலும் அவன் அட்டாக்கிங்கா கூட ஆப்ஷன்ஸ் கொடுத்தான். ஏன்னா அவன் 3 at the back மாதிரி அவங்க ஸ்விட்ச் ஆகுறப்போ புஷ் பண்ணி போறப்போ அவன் ஒரு சென்டர் பேக் மாதிரியும் இல்லாம ஃபுல் பேக் மாதிரியும் இல்லாம ரெண்டுமே அவனால ஆட முடியும். அதனால பெப்போட சிஸ்டம்க்கு வெர்சடைலா இருந்தான் அவன். ஐ திங்க் வர்த்து வருமா தான். லெஃப்ட் பேக் அவங்களுக்கு ஒரு லேக் இருந்தப்போ கார்டியோல் செம்ம பைட் ஆக்சுவலா சூப்பரா விளையாடுறாங்க. ஓகே, இப்போதைக்கு வர்த்து வருமால போடுவோம். ஒர்த்து வருமா. அப்ப ஒரு நெக்ஸ்ட் ரொனால்டோ டு ரியல் மேட்ரிட். மை காட் ரகுமான் சார். ஆமா, சரி ஓகே, இது பத்தி பிரைஸ் என்ன ஓகே தம்பி, எக்ஸ்பிளனேஷன் கேட்டேன். பிரைஸ் நமக்கு தெரிய வேண்டாம், டசன்ட் மேட்டர். எவ்வளவு பிரைஸ்னாலும் 750. எவ்வளோடா சரண் படி, எவ்வளவு கோடி?
752 crores. ஆனா எங்க கம்மி 2009ல இல்ல அது. 2000 ஏய் 2001 இருந்தாலும் இது ஒர்த்துடா. அதுதான் 2009ல அது ஓகே செம இருங்க பெரிய காசு தம்பி தான். இருங்க, பட் இப்ப என்னோட டைம் நான் பேசிக்கிறேன் இருங்க. Go, 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 go. சோ வாங்கி பெஸ்ட் எவர் பிளேயர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த கேம், ஓகேவா? வாங்கி வாங்கி அது ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்டா. 450 மேட்ச்ல 480 கோல். டேய் பெஸ்ட் எவர் பிளேயர் வந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் தானடா. இது ஒரு நிமிஷம் இருங்க. யாராச்சும் ரொனால்டோட ரியல் மேட்ரிட் ஸ்டாட்ஸ் எடுங்க, எக்ஸாக்ட்டா எத்தனை கேம்ஸ் எத்தனை கோல்ஸ்னு. கேம்ஸை விட கோல்ஸ் அதிகம். ஆமா 453 கேம்ஸ் 458 கோல்ஸும் அந்த மாதிரி ஏதோ கிரேசி ஸ்டாட். கேம்ஸை விட கோல்ஸ் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்லைனே எங்கேயும் பார்த்தது கிடையாது. 9 அது இயர்ஸ் போக 9 இயர்ஸ் அது போக இவன் ரொனால்டோவோட பிரசன்டேஷன் ஸ்டேடியம் சோல்ட் அவுட். ரொனால்டோ ஜெர்சி போட்டாலே சோல்ட் அவுட். ரொனால்டோ பேரை நீ ஜட்டியில போட்டா கூட சோல்ட் அவுட். அது போக இன்னும் முடிக்கல. அது போக இவ்வளவு பண்ண ஒரு பிளேயரை கடைசி காலத்துல விற்கும் போது 20 மில்லியன் ப்ராஃபிட்டும் கூட. இது என்ன இதெல்லாம்? இது வந்து இதுக்கு வேணா நம்ம ஒண்ணு பண்ணுவோம். மேக்னெட். இதெல்லாம் ஸ்பெஷலா ஒரு டியர் வேணா ஆக்சுவலி நம்ம என்ன போடுறது? கூலி பவர் ஹவுஸ்னு போடுறாரு. அது போடாத வந்து மிட்னு நினைச்சுப்பாங்க. எல்லாம் அடிப்பாங்க அப்புறம். இல்ல இதுக்கு ஒரு நல்ல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். டேய் அதுல ரொனால்டோவை தனியா போட்டுருவோம். என்னடா ஸ்பெல்லிங்? GAWGயா? இல்ல எனக்கு தெரிஞ்ச ஆமா இந்த லிஸ்ட்ல வந்து ரொனால்டோ தவிர யாராலையுமே அந்த இடத்துக்கு வர முடியாது. இல்ல வரலாம். இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த லிஸ்ட்ல இன்னும் ஒரு பிளேயரால அந்த இடத்துக்கு வர முடியும். வர முடியும். ஆமா திருப்பி நீ ரொனால்டோவே சொல்லாத, அது மட்டும் சொல்லாத. இல்ல அது சொல்லு. இல்ல ஓகே. பட் தென் கேரட் பேல்னு சொன்னா இது வந்து நம்ம 4 பேரும் ஒத்துக்கிட்டோம். ரொனால்டோ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ஷேப் ஃபுட்பால் ஃபார் த இயர்ஸ் டு கம். ஸ்டில் ஒரு கல்ச்சுரல் ஃபினாமினான் மாதிரி தான். ஸோ ஸ்பெஷல் டியர் நம்ம கம்பேர் பண்ணி பாயிண்டே இல்லை. என்ன கேட்டால் அது ஒரு சீப் பை தான். இன்னும் கூட ஒரு ஆஃபர்டு பிரைஸ், டிஸ்கவுண்டட் பிரைஸ் மாதிரி தான் இருக்கு. 750 crores ஃபார் 50% டிஸ்கவுண்ட். அப்ப ஒரு 75% இதுக்கு மேல கேட்டா நாங்க ஃப்ரீயா தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்டட் பிரைஸ் மாதிரி இருக்கு. ஓகே நவ வந்து நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் வந்து அதிகமா பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு கோட் உடனே அடுத்த கோட் ஒரு அப்படியே வந்து பாரு லிஸ்ட் ஃபுல்லா. Don't put words in my mouth. ஆண்டனி வந்து காசு திருப்பி குடுறா. What is the price? காசு திருப்பி கொடு. காசு எவ்வளோடா? ஆண்டனிக்கு எவ்வளோடா? 760 கோடி. ஓகே 760 கோடி வந்து ஆண்டனியே சம்பாரிச்சு மான்செஸ்டர் யுனைடெடுக்கு மாசம் கட்டினாதான் அது வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர். அதாவது இன்ட்ரெஸ்டோட கட்டணும். ஆமா ஒரு 800-900 கொடுத்தா ஓகே நல்ல டிரான்ஸ்ஃபர்னு ஒத்துக்கலாம். அக்செப்டபிள். பட் தென் ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனா நம்ம வந்து மான்செஸ்டர் யுனைடெடோட டிரான்ஸ்ஃபர் ரெக்கார்டு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நம்ம இவன் தான் வந்து சரியா விளையாடலன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பெட்டிஸ் போயிட்டு அதாவது 760 crores வர்த்தா விளையாண்டானா தட் ஐம் நாட் ஷூர். பட் தென் ஓகே ஒரு 100 கோடி ரூபாவது கொடுக்கலான்ற மாதிரி. இல்ல இப்ப நீ சொல்றபடி பார்க்கும்போது அந்த பெட்டிஸ்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ மேன்யூல கொடுத்திருந்தா எது நாகார்ஜுனாவால போட்டிருக்கலாம். இவன் அந்த பெர்ஃபார்மன்ஸ கொடுத்தது இன்னொரு கிளப்புக்கு தான். காசு கொடுத்த கிளப்புக்கு இவன் கொடுக்கல ஒண்ணும். ஆமா கரெக்ட் தான். இவன் மேன்யூ வந்ததுக்கு மேசன் கிரீன்வுட்டோட ஃபுட் ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி 2 கேஸ் வாங்கிட்டு வந்தான். திருட்டு கேஸ் வாங்கி அசிங்கப்பட போறியா இல்ல அண்ணன் சாமான எடுத்துன்னு போய் அசால்ட் பண்ணி சண்டை கேஸ் வாங்க சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயான் வந்து எனக்கு இன்னும் ஒரு ஏதோ 5 times salary எனக்கு கொடுத்தாங்க, ஆனா நான் வேணாம்னு சொல்லிட்டு நான் பெட்டிஸ்லயே இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு. அவனுங்க என்ன அடிறானுங்கன்னு தெரியல. எந்த அயாக்ஸ்ல இருந்து தானே வந்தான். ஆமா அயாக்ஸ். காசு திருப்பி கொடுற அயாக்ஸ். மான்செஸ்டர் யுனைடெட் வந்து அப்பவாது அயாக்ஸ் இந்த அயாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டாட்மண்ட் இவங்க எல்லாம் வந்து காசு பாக்குறதுக்காக மட்டும் இந்த ஐ திங்க் அவங்க வந்து இந்த அதர் பிக் கிளப்ஸோட மணி லாண்டரிங் பார்ட்னர்ஸ் நினைக்கிறேன். வந்து பேனுக்கான மணி லாண்டரிங் மட்டும் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி பக்காவா. அயாக்ஸ் வந்து பார்சிலோனா, லிவர்பூல் அந்த மாதிரி
வெளி லீக் கிளப்புக்கு பக்காவா பிசினஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மூவிங் ஆன். இந்த பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியா மாத்துற கும்பல் அவனுங்களாம். பிளாக் மணின்னு பிளாக் சொல்லிட்டே மணி இருக்கப்போ பத்தி நம்மளோட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து மோய்சஸ். ஸ்பீக்கிங் அபவுட் பிளாக் மணி, நெக்ஸ்ட் பிளேயர் வந்து கோலமுவானி. இவன் யாருடா இது? இது வந்து கோலமுவானிடா. கோலமுவானி. எது எந்த கிளப் டு பிராங்க்ஃபர்ட் டு PSG தானே? ஆமா, பிராங்க்ஃபர்ட் ஓ. பிராங்க்ஃபர்ட் டு பிராங்க்ஃபர்ட் டு PSG தான்டா. எவ்வளவு கோடி? எவ்வளவு கோடி? 700 ஓத்தா இப்ப கரெக்டா உள்ள போயிருச்சுடா. 760 crores-ரா. 760 crores-க்கு ஃபார் அப்பா. ராண்டல் கோலோமுவானி ஃப்ரம் ஐன்ட்ராக்ட் ஆமா. ஃபிராங்க்ஃபர்ட் டு பாரிஸ் செயின்ட் ஜெர்மன். காசை திருப்பி குடுறா. இல்ல என்ன கேட்டா வந்து எது நாகார்ஜுனாவான் தான் நான் டேய் 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 என்னடா டேய் அட இல்ல. பாவி. டேய். see, கோலமுவானியோட நம்ம ஒரு ஒண்ணு நம்ம performance ஒண்ணு ஞாபகம் இருக்காடா PSG-க்கு? இல்ல எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்ல. அவன் வந்து அவன் வந்ததே ஞாபகம் இல்லடா யாருக்கும். இல்லடா, பட் தென் நம்ம டிரான்ஸ்ஃபர் இப்ப நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஆண்டனி அளவுக்கு ஒரு டிசாஸ்டர்ஃபுல்லான ஒரு பர்ச்சேஸ் ஆனா கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா யாரையுமே நீ வந்து அங்க போட இல்ல முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன், இவன் அதே ஆண்டனிக்கு டியர்ல கீழே சில பேர் வராங்க. நான் வரேன் இப்ப போட்டிருக்கேன் பாரு. நீ பேர்ட்ஸ்னு சொல்லுவ, அடிப்பா உன்னை. அதே டியர்ல ஆண்டனிக்கு பின்னாடி போட்டுருவோம். ஓகே, ஃபேர் எனஃப். ஏன்னா இப்ப எனக்கு என்னன்னா ஒரு ஏன்னா ஒரு வந்து ஒரு டியர்லயே இந்த நெக்ஸ்ட் யங் டியரோட ஸ்ட்ரைக். ஃபேஸ் இவங்க தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு காசை திருப்பி குர்ராவோட ஃபேஸே ஆண்டனி தான். அப்ப ஆண்டனி ஆஃப் கிட்ட வை அந்த பேர். இல்ல காசை திருப்பி கொடுறாவோட ஃபேஸ் வராங்க, நிறைய பேர் வராங்க. நான் சொல்றேன் ஒரு ஒரு பர்கர் பிரியர் ஒருத்தர் வருவார். அப்ப நான் சொல்றேன். புரியலனா, அதாவது அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல 1v1 விட்டுட்டு இவ்ளோ அந்த 1v1 கோல் அடிச்சு அவன் போயிருந்தா கூட பரவாயில்லடா. அவன் 1v1 மிஸ் பண்ணாடா அவன். நல்ல விட்டுட்டு அதுக்காக வேணா எதே நாகார்ஜுனாவால போடலாம்னு நான் சொல்றேன். நல்ல வேலை வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க அவனால. ஆமா, நல்ல வேலை நீ எதுவும் பண்ணலப்பா அந்த மாதிரி. ஹாரி கேன் வாட் வாஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபீடா? பியோட 800 கோடி மேல 800 கோடி இருக்கும். ஒரே நிமிஷம். 760 crores தான்டா இவனும். ஒரே காசுனா இது மை காட் ரஹ்மான் சார்ரா இது. கண்டிப்பா ஹாரி கேன் ரெண்டு சீசன்னா அதுக்குள்ள ஏதோ 80-90 கோல்ஸ் அடிச்சானடா. அதுக்குள்ள இவன் போன பொங்கலுக்கு போன மாதிரி இருக்குடா. இந்த சீசன் ஆரம்பிச்சு எவ்வளவு நாளா இருக்கு? ஏதோ 15 கோல்ஸ் அந்த மாதிரி ஏதோ. அதுக்குள்ள யாரா இவன்? சீசன்ல 3 மேட்ச் தான் நடந்துருக்கு. ஆனா அது ஒரு மாதிரி தெரிஞ்சதுதான்டா. ஹாரி கேன்லாம் பேன் பண்ணா என்ன எந்த டீம் போனாலும் அவன் ஷைன் ஆக போறான்னு தெரிஞ்சதுதான். பேன் மாதிரி ஒரு ஜாலிக்கு 4 கோல்ஸ் அடிக்கிறாங்கன்னா இவன் வந்ததுக்கு அப்புறம் ஜாலிக்கு 8 கோல்ஸ் அடிக்கிறாங்க. இங்கதான் நான் வந்து பேன் டாக்ஸ் வந்து கொண்டு வரேன் உள்ள. ஏன்னா பேன் பொறுத்த வரைக்கும் அவங்க டீமே வந்து ரொம்ப ஒன் ஸ்ட்ரைக்கர் ரிலையன்ட் டீம். லெவன்டாஸ்கினா ஒரு 1000 கோல் அடிச்சிருப்பான் அவங்களுக்கு. இல்ல என்னதான் நீ என்ன அது கரெக்ட் தான். பட் தென் நீ ஹாரி கேனோட குவாலிட்டியும் அவன் வாட் ஹி பிரிங்ஸ்ன்றதை நீ டினை பண்ணவே முடியாதுல்ல அந்த டீமுக்கு. அந்த காசு கொடுத்து அந்த பொசிஷன் அவங்களுக்கு அவன் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்கன்னா 100% மோர் தென் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கான் அவன். கண்டிப்பா மை காட். ஹாரி கேன் வந்து 2 years தான் இருக்கு. இன்னும் எவ்வளவு வருஷம் விளையாடுவான்னு தெரியாது. அவன் வந்து ஒரு இல்ல அங்கிள்னாலும் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஒரு 2-3 years வச்சா கூட 2 years வச்சுக்கோ. 4 years அவன் வந்து இதே மாதிரி பெர்ஃபார்மன்சஸ் புட் இன் பண்ணிட்டு இருந்தானா நீங்களும் மை காட் ரஹ்மான் தானா? கண்டிப்பா நான் வந்து ஹாரி கேன் எனி டீம் டிரான்ஸ்ஃபர் என்ன வேலைனாலும் நான் மை காட் ரஹ்மான் சார் தான் சொல்லிருக்கேன். நீ மூடு, நீ வாய மூடு. நீ அடுத்து வர பிளேயரை பத்தி நிறைய தெரியாது நமக்கு. இது வந்து ஒரு பிரெடிக்ஷனும் கூட. வந்து ஒரு ரீசன்ட் டிரான்ஸ்ஃபர், இந்த சீசன் வந்த டிரான்ஸ்ஃபர். சோ நம்ம ஜட்ஜ் பண்றது வந்து அவங்க எவ்வளவு நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி தான், எவ்வளவு நல்லா இருந்திருக்காங்கன்றது. என்ன கேட்டா எகிடிகே வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன கேட்டா எகிடிகே வந்து எது நாகார்ஜுனாவான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவனோட பிரைஸ் என்னடா இப்பயாச்சும் 800 கோடி தாண்டமா இல்லையாடா? 760 crores. எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டே சொல்றியா? அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் பார்க்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். இல்ல 4 பிளேயர் 760 crores. அது அதே அந்த 100. இவனும் ஐன்ட்ராக்ட் ஃபிராங்க்ஃபர்ட் தானடா.
ஆமா இவனும் ஆமா பிராங்க்ஃபர்ட் டேய் போடா ஆமா ஆமா ஐன்ட்ராக்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் 5 கோல் கூட அடிக்க மாட்டான்டா இந்த சீசன், அது மட்டும் சொல்றேன். இல்ல இல்ல ஆல்ரெடி 3 ஆக்சுவலா அடிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நல்லாவே ஆடினா அடிச்சிட்டான். ஜெனுவனா நல்லா. ஆனா அந்த போன மேட்ச் அந்த மிஸ் பண்ணதுக்காக நான் வந்து எது நாகார்ஜுனாவா சொல்லலாம். இல்ல பட் தென் ஆன் ஆக்சுவலா செகண்ட் நான் அந்த தாட், எது நாகார்ஜுனா கூட எனக்கு ஓகே. ஏன்னா ஆனா ஆன் சில செகண்ட் தாட் பிளேயர்லாம் ஒரு இருப்பாங்க. வாட்டி பார்க்கல, டூ ஹார்ஷ் நினைக்கிறேன் எது நாகார்ஜுனாவா. ஏன்னா ஆமா ஆமா இல்லடா நான் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் இல்ல நாகார்ஜுனா. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் எகிட்டிக்கு வந்து ஒரு ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயரே கிடையாது. அவனுக்கு எதுக்கு இவ்வளவு காசுன்னு எனக்கு புரிய. எனக்கு அவன் மூஞ்சிய பாக்குறப்ப டென்ஷன் ஆகுது. இவன் ஒரு மட்டமான பிளேயர். எனக்கு டேய் 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 இவன் விளையாடுறதே பிடிக்காது. இவன் இல்ல ஸ்டைல் இது பிடிக்காது. எப்படின்னா வேர்ல்ட்லே மோஸ்ட் டாப் 25 எக்ஸ்பென்சிவ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கக்கூடிய பிளேயர் ஆயிவன் அப்படின்றதுதான் நம்ம ஆமா கண்டிப்பா ஏன்னா கிடையாது. கண்டிப்பா நான் வந்து கிடையாது. ஒரு நம்பர் 1 அதாவது எகிட்டிகே இப்ப நம்ம கேட்டேன். ஹாரி கேனுக்கு கொடுத்த அமௌண்ட் விட இது வந்து ஒரு ஃபியூ மில்லியன் அதிகம்னே வச்சுக்கலாமே, அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா இவனால? ஆனா முடியாது இது முடியாது முடியாது. இது ஒரு மாதிரி நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் இல்லாஜிக்கல் தானே. ஏன்னா அப்போ கொடுத்த பிரைஸும் இப்போ யங்ஸ்டருக்கு கொடுக்குற ஒரு மாதிரி நல்லா விளையாடுற ஒரு யங்ஸ்டர் கொடுக்குற பிரைஸே இவ்வளவுதான் இருக்கு. ஆமா ஆக்சுவலா வந்து நம்ம அதை சரண் கம்பேரே சொல்றது பண்ண கரெக்ட் முடியாது. தான். ஏன்னா கரெக்ட் இப்ப தான். எல்லாம் நம்ம போய் இவங்க கிட்ட ஒரு 2-3 கோல் அடிச்சாலே நமக்கெல்லாம் 40 மில்லியன் கொடுக்குற மாதிரி ஆமா தான் எனக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆமா இப்ப. கரெக்ட் தான் கரெக்ட் தான். அதனால இல்லாஜிக்கல் தான். பட் ஸ்டில் ஆனா இவன் சரி இல்ல அந்த எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடுவான்னு இன்ஃபிளேஷன் தான் நினைக்கிறேன். இன்ஃபிளேஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபிளேஷன் வச்சு கூட டாப் 25ல இவன் வந்து ஒரு ரெக்கார்ட் ஃபீஸ் வச்சு இவனை வாங்கணுமான்றதான் கேள்வி. இல்ல எக்ஸ்பென்சிவ். எனக்கு என்ன புரியலன்னா அதுவும் லிவர்பூல் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்காங்க. எனக்கே புரியல. அது irrelevant-ரா அது. சோ ஆமா இப்ப நம்ம அதாவது டேய் இல்ல லிவர்பூல் வந்து பண்ண டேய் 5 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல 3 பேர் வந்து இந்த வருஷம் இருக்காங்க. டேய் இவன் பூலுன்னு போட்டா உடனே ஊம்ப ஆரம்பிச்சிடறான்டா. டேய் அவனை தூக்கி ஒரு வாட்டி பாக்கலாத்துல வைங்கடா. டேய் நான் ஒரு வாட்டி இல்லடா ஓகே எனக்கு நம்ம தெரிஞ்சு வந்து இல்லடா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரேட் பண்ணோம்னா எது நாகார்ஜுனாவா தான். பட் தென் ஹியாஸ், இல்ல இல்ல அதாவது இன்னும் நம்ம ஒரு இந்த சீசன் சான்ஸ் சரி அப்ப கொடுக்கலாம். ஒண்ணு அதான் பண்ணுவோம். இந்த இரு சீசன் இந்த சீசன் இவனை இப்ப எண்டுனா நம்ம கண்டிப்பா எதோ நாகார்ஜுனா வச்சுக்கலாம். இப்ப இந்த சீசனே சப்போஸ் ஏதோ தப்பித்தவறி 20-25 கோல் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, நம்ம அப்புறம் தப்பாயிரும். சோ ஒரு வாட்டி ஆமா ஆமா பார்க்கலாம், இந்த ஒரு சீசன் பார்க்கலாம், அப்புறம் ஆ தெரிஞ்சிடும் நம்மால் நிலவரம் ஓகே என்ன. ஓகே சோ ஒரு ஒரு வாட்டி வாட்டி பார்க்கலாம். ஏன்னா பார்க்கலாம், இவன் என்ன சொல்றது, சரி பார்ப்போம் மறந்துச்சு. பார்ப்போம். டேய், அடுத்தது எனக்கு வந்து ரொம்ப அடுத்து வராங்க எது ரொம்ப நாகார்ஜுனா அதோட ஃபேஸ் ஆமா ஆமா ஃபேஸ் சொல்லுடா. பண்ணிட்டாப்ல. எவ்வளோடா? காய் ஹாவர்ட்ஸ். டேய் Kai Havertz 760 800 வாண்டா. crores ரா. அப்பாடா. 800 கோடிடா இவனுக்கு. டேய் இது வந்து 800 கோடிடா. டேய் எர்பி லைப்சிக் டு செல்சி தானடா. டேய் பாயர் லெவர்கூசன் டு செல்சிடா. பேர் லெவர்கூசன் பேர் லெவர்கூசன் டு செல்சி. செல்சி. ஆனா இங்க நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது என்னன்னா, எகிட்டிகே நான் வந்து ஒரு நம்பர் 1 எகிட்டிகே ஏற்றேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஒரு பெரிய ஹேவர்ட்ஸ் லவ்வர். நான் எனக்கு அவனோட பிளே ஸ்டைல்ல டேய் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் அதாவது டைம் நம்ம கேக்குறேன்டா இந்த மாதிரி இப்ப ஒருத்தர் அந்த சொல்லி. நிக் ஓல்டமாட சொன்னா பாத்தியா, யுவர் ஃபேவரட் ஜெர்மன் பிளேயர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு காய் ஹேவர்ட்ஸ் அப்படி சொல்றான் அவன் வந்து. அந்த மாதிரி சொல்லிட்டு டேலண்ட் வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. அவன் அவ்வளவு டேலண்டடான ஒரு குறை சொல்ல முடியும்டா. இல்ல டேய் நம்ம வந்து அதாவது அந்த பிளேயரை வந்து ரேட் பண்ணல, டிரான்ஸ்ஃபரை ரேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தான் ஓகே. பட் என்ன கேட்டா இது அப்ப ஒரு வாட்டி எது பார்க்கலாம். நாகார்ஜுனாவை விட கீழே போறதுக்கு நான் விட மாட்டேன். டேய் அதாவது ஆமாமா இல்லடா ஒரு வாட்டி பார்க்கலாம்டா டேய். இல்ல அந்த வந்து செல்சி நீ சாம்பியன்ஸ் ஆனா லீக் ஜெயிச்சது ஆமா, அதே அந்த ஒரு வேணாம்டா. கோல் எவ்வளவு பெரிய அந்த ரீசன்டா. அந்த ஒரு கோல்காக எது நாகார்ஜுனா, அந்த கோல் இல்லைன்னா நம்ம காசு திருப்பி கொடுறால வச்சிடலாம். சரியா? இல்ல 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 கோலா டேய் அவன் ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த இல்ல சீசன் ஃபுல்லாமே இல்ல ஹேவர்ட்ஸ் இல்ல மாதிரி இல்ல ஒரு பிளேயரை அதாவது செல்சிக்கும் ஆர்சனலுக்கும் யூஸ் பண்ண தெரியல. இதுவே ஹேவர்ட்ஸ் யுனைடெட்ல இருந்திருந்தான்னு வச்சுக்கேன். டேய் பக்ஸ் எனக்கே காண்டாகுதுடா. இன்னொரு வாட்டி பூல காமிச்சா ஊம்பிடுவான். இதெல்லாம் வந்து அவன் இருக்கும் போது என்கிட்ட சொல்லாத. இல்ல இல்ல அவனை வச்சுக்கிட்டு சரி என்கிட்ட எனக்கே சொல்லவே காண்டாகுதுடா இது. ஜெனுவினா ஆனஸ்டா சொல்லணும்னா எது நாகார்ஜுனாவா தான்டா. அதாவது அவன் சைன் பண்ணி வந்தப்போ அப்போ ஒரு ஆனா ஹார்ஷா பஞ்ச் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் வேற செல்சி பண்ணாங்க, ஒரு புது ஸ்குவாடு. அந்த பிராங்க் லாம்பார்ட் யங்ஸ்டர்ஸ் தாண்டி இப்ப ஃபண்டிங் வந்துருச்சு, இனிமேல் நம்ம காலம் தான் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணலாம். அதுல ஒரு அந்த மாதிரி தான் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்க. அது ஆமா வந்து ஆக்சுவலா சாம்பியன்ஸ் லீக் அவனோட தூக்கலோட தானே. எக்ஸ்ட்ராடினரி டிஃபென்சிவ் டாக்டிக்ஸ்னால தான், காய் ஹேவர்ட்ஸ்னால தான் அவங்க சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கல. அவங்க ஆனா காய் ஹேவர்ட்ஸ் ரொம்ப டேய் அதாவது எந்த ஹார்ஷா பொசிஷன்ல பண்ணாதீங்க. ஆடுவான்ற மாதிரி பிளேயரும் கூடல. டேய் ஹார்ஷா ஒபினியன் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம் ஆக்சுவலாவே. ஆக்சுவலா கூட ஒரு வாட்டி கூட பார்க்கலாம்.
எக்கிட்டிக்கவே இல்லடா ஒரு வாட்டி பார்க்கலாம். நீ டேய், நீ டேய், இது வந்து இல்லடா இது வந்து 800 நமக்கு கோடி டேய் 700 நீ கோடி ஏட்டர் நீ பேசாத. எக்கிட்டிக்கு ஏன் நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம்னா நம்ம அவன் இன்னும் என்ன பண்ணுவான்னு தெரியாது. இவன் என்ன வந்து பண்ணான்னு தெரியல, அதனால 3 மட்டுமே தான் இயர்ஸ் வாங்க 2 வச்சோம். இயர்ஸ் அதான் விளையாடிட்டு அவன் வந்து இன்னொரு லண்டன் கிளப்புக்கே போயிட்டான்டா. அங்கேயும் போய் ஆர்சனல்ல நீ ஸ்டார்ட் பண்ணலன்னா உன்னோட கேலிபர் என்னன்னு நீ பாத்துக்கோ. நீ ஆர்சனலுக்கே நீ ஸ்டார்ட் பண்ணலன்னா என்ன நீ player? ஏன்னா ஆர்சனல் வந்து மேனேஜர் இன்காம்பிட்டன்சி. ப்ளீஸ்டா யுனைடெட் ஃபேன் ஏன்டா நீ இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பேசிட்டு இருக்க? டேய் டேய் சரி, அதாவது டோர்னமெண்டா ஓகே, எது ஒரு நாகாலும் வாட்டி பார்க்கலாம்டா. பார்க்கலாம்டா. எது டேய் நாகார்ஜுனாவோட பேயர் லெவர்குசன் பேனர்ல இவன் தான் இருக்கணும். டேய் இவனுக்கு எதுக்கு அவ்வளவு இவன் யார் இவன்? இவனுக்கு எதுக்கு அவ்வளவு காசு கொடுத்தீங்க? டேய் என்ன அதாவது பண்ணான்? பேயர் லெவர்குசன் டு ஜெர்மனி டிரான்ஸ்ஃபர் வச்சா வேணா அவன் ஒரு வாட்டி பார்க்கலாம் வரலாம். என்னடா சொல்றாங்க? நம்ம ஆல்ரெடி ரேட் பண்ணிருக்கதையும் பார்க்கணும்ல. இப்போ வந்து எக்கிட்டிக்கு நம்ம பண்ணதுக்கான ரீசன் அளவுக்கு இவனுக்கு என்னடா பேக்கிங் இருக்கு? இவனுக்கு வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம்னா என்னடா பார்க்கலாம்? யாரா டேய் பார்க்கலாம்? சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ்ல கோல்ரா அந்த அவ்வளவுதான். ஒரு டேய், கோல்னாலதான் நீ அவன் வந்து எது காய் ஹாவர்ட்ஸ் ஹேட்டர்ரா நீ, அவ்வளவுதான்டா. இல்ல இந்த அந்த ஒரு கோல்காக தான் எது நாகார்ஜுனா ஓகே என்னமோ இல்ல அந்த சீசன் அந்த அந்த சீசனே சீசனுக்காக ஓகேடா ஃபைன். எது நாகார்ஜுனாவா நம்ம காய் ஹேவர்ட்ஸ் தம்பி காய். அந்த சீசனுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம்னு ஒரு சொல்றேன். வாட்டி கூட பார்க்க முடியாது அவன் விளையாடுறத. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப மை ஆப்வியஸ் காட் கேரட் மை பேல் காட் வந்து ரஹ்மான் சார். மை காடா. ஆமா இல்ல ஆக்சுவலா டேய். கோகாக்கே வைக்கலாம்டா. இல்ல 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 என்ன மை கேட்டா காட் ஒரு அது ரொனால்டோக்கு மட்டும் தனியா வச்சு. அது ஸ்பெஷல் கேரட் டியர். பேல் ஃப்ரம் டாட்னம் ஹாட்ஸ்பர். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இவன் எக்ஸ்ட்ரா ஒரு டியர் போடனால அவன் ஓவரா குதிக்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த டியரை தூக்கிடுறேன் நான். அதெல்லாம் இல்ல பண்ணாத. இல்ல இல்ல ஆமா ஆக்சுவலா அந்த ஃபேஸ் ஆஃப் மை காட் ரஹ்மான் சார் வந்து ரொனால்டோவா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரொனால்டோ. அவன் தான், அதாவது அதுல ஃபர்ஸ்ட் அவன் தான். சோ அப்ப காசு இண்டிவிஜுவல் திருப்பி கொடுறாக்கு ஃபேஸ் வந்து ஆண்டனி தான். ஆமா ஆமா இல்ல இல்ல கண்டிப்பா. இல்ல அது இப்போதைக்கு இன்னொருத்தன் வரான். இப்போதைக்கு இப்போ நம்ம அது வந்து இன்னும் அதை விட ஒரு பெட்டர் எனக்கா- பேஸ் எடுத்தாங்கன்னா அவங்கள first எனக்கு நான் வந்து என்ன கேரட் கேட்டா பேல் வந்து வர்த்து வருமானு தான் ஒர்த்து வருமா சொல்லுவேன். தான்டா கேரத் பேல். டேய் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், எக்ஸ்ட்ராடினரி கெரியர் அட் ரியல் மேட்ரிட். பட் தென் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் ரியல் மேட்ரிட் ஸ்டிண்ட் எல்லாம் வருவான் அதேதான் போவான், நான் அவன் விளையாட ஆல்ரெடி மாட்டான். அவனோட ஒர்த்துக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டான்டா. அதுவும் இது அதுதான், ரெண்டு சைடும் அதுதான். நான் கண்டிப்பா அதாவது அவன் வந்து நோவே அவன் வந்து ஓவர் பெய்டோ அதுக்கு சொல்லவே முடியாது. டேய் கண்டிப்பா 808 கோடிடா ஆ, பேலுக்கு. ஒர்த்து வருமா நல்ல அந்த அமௌண்ட் கொடுத்து பேல் அந்த பீரியட்ல வாங்கி. எனக்கு தெரிஞ்சு பேல் வந்து இப்ப எப்படின்னா, இப்ப பேல் தான் வர்த்து வருமாவோட ஃபேஸ். கண்டிப்பா ஒரு 800 கோடி குடுக்குறோம்னா ஒரு பிளேயர் இருந்து என்ன எவ்வளவு டேய், அந்த எதிர்பார்க்கணும்? சாம்பியன்ஸ் லீக் 3 பீட்லாம் ஆ. எவ்வளவு நல்லா ஆடுனான்டா டேய். எவ்வளவு கிளட்ச் கோல்ஸ், அதான்டா. அது ஒண்ணு தட்டி ஃபைனல் கோல் மார்க் பாட்ராவை வந்து துணிக்காய போட வச்சானே. டேய் அது உங்க கூட தான் தலைவரே, உங்க கூட தான் எடுப்பானுடா. கோப்பா டெல் ரே ஃபைனல்ல. சரி டேய் moving on. தயவு செய்து நம்ம மை கண்டிப்பா காட் இல்ல என்ன கேட்டா ஒர்த்து வருமாதான்டா. ஏன்னா நீ இப்போ ஒண்ணு பார்க்கணும். இப்போ ரொனால்டோ வந்து ஸ்பெஷல், அவனை விட்டுரு. என்னதான் இருந்தாலும் அவன் வந்து எவ்வளவு மேட்சஸ் விளையாடிருக்கான், கன்சிஸ்டன்டா அவன் அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருப்பான். பேல் வந்து அந்த இன்ஜுரின்ற ஒரு ரீசன் இருந்துச்சுல. நீ அவனை பார்த்தாலும் இன்ஜுரி ப்ரோனா இருந்தான். எவ்ரி சீசன் ஒரு மாசமாவது அவன் ஒரு லீவ் எடுத்துட்டு வேற ஏதாவது அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். சோ அந்த ஒரு ரீசனுக்காக ஓகே, பேல் வந்து வர்த்து வருமாவோட ஃபேஸ் ஓகே தானே? கண்டிப்பா பெட்டர் டிரான்ஸ்ஃபர் தென் குவார்டியோல் டு மான்செஸ்டர் சிட்டி. சோ எஸ். நெக்ஸ்ட் அடுத்து எங்க அண்ணன் வராரு பாருங்க இங்க. ஒரு பால் பாக்பா ஹிஸ்டரிய திருப்பி எழுதின ஒரு டிரான்ஸ்ஃபர்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டா ஒரு மேன்யூ ஃபேனா காசை திருப்பி குடுறாதான். டேய் 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 என்னடா? நல்ல பெர்ஃபார்மன்சஸ் மேன்யூக்கு இருந்திருக்கு. ஆஸ் a Man U அகாடமி fan, பிளேயரை ஒரு கிளப்புக்கு வித்துட்டு as a Man U fan நீ தான் இந்த லாஸ்ட் பர்சன் டு டெல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ தான். இல்ல நான் ஏன்னு சொல்றேன், இது ஒரு நிமிஷம் இரு. இது எப்படி இருக்குன்னா, விஷ்ணு உங்ககிட்ட இருக்க செருப்பு நல்லா இருக்குன்னு உன்கிட்ட செருப்பை நான் வாங்கிட்டு போயிட்டு அதே செருப்பை திருப்பி போயிட்டு 1000 கோடிக்கு வித்தா எப்படி இருக்கும்? அது வந்து poor business from Manchester United. அதை நம்ம எதுவும் கேட்க முடியாது. பட் தென் அந்த டிரான்ஸ்பரை மட்டும் தான் நம்ம ஜட்ஜ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அவன் அகாடமில இருந்தது யுவென்டஸ்க்கு போனது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த டிரான்ஸ்பர் அதுவும் 2 வாட்டி ஆச்சுல. இல்ல ஒரு வாட்டி தான். ஆஹா, யுனைடெட் அகாடமில இருந்து யுவென்டஸ் போய் விளையாடிட்டு யுவென்டஸ்ல இருந்து ரெக்கார்ட் ஃபீக்கு மான்செஸ்டர் யுனைடெட் வந்து விளையாடலாம். எவ்வளோடா சரண் ரேட் எவ்வளவு? இவன் அதிகம், ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். 840 crores. 840 crores. ஒரு வாட்டி பார்க்கலாம்டா. ஒரு வாட்டி பார்க்கலாம். 2.0 ஓட பட்ஜெட் 2.0 ஓட கலெக்ஷனோட அதிகம் டே.
ஏய் அது ஒரு மட்டமான படமாச்சேடா. அத அத போய் போய் அதான் இப்ப பேசுறேன் அதான் நம்ம ஸ்டாண்டர்ட்னா அப்பனா வந்து மைகாட் ரகுமான் சார்ல போட்டுடலாம். டேய் 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 டேய், அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீங்க ஒரு வாட்டி 840 பார்க்கலாம்னு கோடிக்கு would you வைக்கலாம் buy பால் போக்பா ஆர் மேக் ஆர் அந்த மாதிரி மேக் 2.0னா நம்ம பால் போக்பா வச்சுட்டு பால் கொஞ்சம் போக்பா. அந்த ஆக்சுவலா ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் ஓகே. சுத்தம் பட் முறை ஒரு எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து எகிட்டிக்கு கீழே தான் இருக்கணும் ஒரு வாட்டி பார்க்கறாள் இருந்தா. கண்டிப்பா டேய் ஒரு மாதிரி டேய் ஏய் என்னடா இல்லடா எக்கிட்டிக்கியா? எக்கிட்டிக்கு வந்து டேய் எல்லாரும் அநியாயம் சொல்றது ஒரு மாதிரி பண்றீங்கடா uncomfortable. சத்தியமா. இல்லடா ஓகே போக்பா வந்து எல்லா வாட்டியும் அவனை சுத்தி இருக்க அந்த ஒரு 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 ஹைப்ப வந்து அவனால இது பண்ணவே முடியல. அவன் டேய் நல்லா அது விளையாண்டான். போக்பா சுத்தி இருந்த ஹைப் வந்து போக்பா தான் அடுத்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் வந்து அதான் மோசமா விளையாண்டான்னு அவனை சொல்லவே முடியாதுடா. புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் சொல்லவே முடியாது. டீசெண்டா தான் அவனோட ஸ்டிண்ட் ஃபுல்லாவே விளையாடுனான். பட் தென் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபருக்கு அளவுக்கு அவன் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணானா கண்டிப்பா அதாவது நம்ம எக்கிட்டிக்கியோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அது கம்ப்ளீட்லி ஆமா. அசம்ப்ஷன் பேசிஸ். எக்கிட்டிக்கு வந்து இந்த அதனால லிஸ்ட்ல வந்து இருக்கிறது தான் இப்போ ஒரே ஒரு டேய் ஒரு விஷயம். நிமிஷம் போயிருங்க. எகிட்டிகேவை இப்போதைக்கு கீழே போடுறேன். நம்ம டியர் லிஸ்ட் முடிச்சிட்டு எகிட்டிகேவை எங்க போடலாம்னு பாத்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பிளேயருக்கு நம்ம ஆனா வந்து டிரான்ஸ்ஃபர்ல பால் இது transfer முதல்ல நெக்ஸ்ட் மட்டும்தான் பிளேயர் ஓகே. இது எந்த டிரான்ஸ்ஃபர்? இதுதான்டா இது ஐயோ யுனைடெட் தான். இது டு செல்சி எங்க டு செல்சி? யுனைடெட் டு செல்சியா? யுனைடெட் ஆஹா இன்டர் இன்டர் மிலான். அதிக விலைக்கு வாங்குனாங்க. ஓகே இன்டர் இவன் மிலான் வந்து டு காசு செல்சி. திருப்பி கொடுறாதான். இவன் வந்து ஆமா, ஆமா. ஆமா, கண்டிப்பா. செல்சி போயிட்டு 4 மாசம் ஏய், இவன் கழிச்சு One எல்லாம் thousand எங்க percent. போனாலும் இன்டர் மிலான் தவிர வேற எங்க போனாலும் காசு திருப்பி கொடுறாதான். இல்லடா டேய் யுனைடெட்ல என்னடா? வந்து ஏய், யுனைடெட்ல நல்லா ரோமா விளையாடுறான். போயிட்டு யுனைடெட்ல நல்லா நல்லா தானடா ஆடுனா. ரோமாவா இல்லையே டேய் அவன் டேய், ரோமா யுனைடெட்ல- போனானா அவன்? யுனைடெட் போயிட்டு பரவாயில்ல. பிகினிங்ல டேய், the எவர்டன்ல வந்து best- சூப்பரா best- விளையாடுவான். இன்டர் best- மிலான்ல சூப்பரா விளையாடுவான். வெறும் ஆ, செல்சில மட்டும் ஸ்கேம் ஆர்டிஸ்ட். அப்ப டேய், திருப்பி கொடுறான். Lukaku is the reason for United's best night in Champions League recent history டா. நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து இன்டர் மிலான் டு செல்சி. ஆ, ஒரு ஆ. இன்சேன் இது அமௌண்ட் வந்து ஆஃப் காசு திருப்பி அது கொடுறாங்க. காசு திருப்பி கொடுறா. ஏய், யாரு நீ? இவ்வளவு நேரம் பேசாதீங்கடா இவனுக்குலாம். ஆமா அடுத்து லுக்காக்கு ஈஸிலி காசு திருப்பி கொடுறா. நெக்ஸ்ட் பிளேயர் கைசேடோ வர்த்து வருமான்னு சொல்லுவேன் நானு. கைசேடோ. என்னடா ஏய், பிரைஸ்? இன்னும் எவ்வளவு வருத்தம் price? வருமானா நம்ம price இல்லையே எவ்வளவு? இவன். ஏய், அவன் நிறையடா 900 இல்ல 928 crores-ரா. 928 crores. மோய்ஸ் அப்பனா வாட்டி ஒரு வாட்டி பார்க்கலாம். பார்க்கலாம்னு சொல்லுவேன் நானு. பிரைட்டன் நானும் ஒரு வாட்டி டு பார்க்கலாம். செல்சி. டேய் எது நாகார்ஜுனாவா தான்டா போங்கடா. டேய், இல்ல, இல்ல. கைசேடோ இல்ல. அவன் வந்து வந்த புதுசுல கொஞ்சம் வந்த தடுமாறினா. புதுசுல அவன் வந்து கண்டிப்பா காசு இப்ப நல்லா ஆடுறான்டா. இப்ப நல்லா இப்ப வந்து நல்ல இப்ப அதாவது அவன் நல்லா தானே விளையாடுறான். டேய் டீசென்ட்டா ஆடுறான். செல்சில செகண்ட் பெஸ்ட் பிளேயர் அவங்க டீம்ல. டேய், ஆமா. என்னடா சொல்ற? அவன் அப்படி இல்ல. ஃபார்மர் அப்புறம் இவன்டா அவ்வளவுதான்டா. என்சோ கிளியர்டா. என்சோ கிளியர். டேய், என்சோ, என்னடா என்சோ. பேசிட்டு இருக்க நீ? என்சோ விட கன்சிஸ்டன்டா கைஸோட அப்பப்போ போய் காலை விட்டு ஃபவுல் வாங்கிட்டே இருப்பான்டா. என்சோ கைசோடா ப்ளீஸ்டா டேய் ஒரு ஆனா வந்து இதுக்காகவாது இது மோஸ்ட் நாகார்ஜுனா. அன்லைக்கபிள் பிளேயர்ஸ்னா கைசோட இருக்கலாம்டா. உனக்கு அவனை பிடிக்கணும்ன்ற ஒரு இதுவே வராது. ஆமா. என்னமோ பண்ணிட்டு இருக்கான். டேய் அடிக்கிறான் அந்த போவான். அந்த அந்த டேய் இதுல டேய் கெட்ட ஓடி ஓடி போய் காலை உள்ள விட்டுருவான்டா. ஆமா, டேய் இதுல கேசமிரோ கெட்டவத but he பேசலாமா? was டேய் not கெட்டவத டேய் அந்த அவன் தெவுடியா இந்தியா பையன் வந்து பேசலாம். லிவர்பூலுக்கு நோ சொல்லிட்டு அங்க போனான். பர்சனல் பயஸோட பேசக்கூடாது. இப்படி இல்ல, பேசினா இல்ல. என்ன அர்த்தம்? இல்ல அதை தாண்டி அவன் எனக்கு பிடிக்கவே அதை பிடிக்காது. அவன் தாண்டி சுமாரா விளையாடுவான். இல்ல ஒரு வாட்டி டேய், பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், லிவர்பூலுக்கு நோ சொன்னது கிரேட்டஸ்ட் டிசிஷன். அதனால ஒரு வாட்டி பார்க்கலாம். ஜி அதாவது ரெண்டு டேய், மேன் என்னை பொறுத்தவரைக்கும் இவன் பிளேயராவே ஒரு வாட்டி பார்க்கலாம்டா இவன். ஒரு வாட்டி ஆமா, ஆமா, பார்க்கலாம். பிளேயராவும் டேய், பார்க்கலாம். அதாவது விலைவாசி கூடி போச்சு. ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடுறான். என்ன ஆமா, சொல்லுவாங்க? ஆமா. ம். டேய், அடுத்தது ஓகே நெக்ஸ்ட் இது வந்து டெக்லன் கொஞ்சம் ரைஸ். சர்ச்சைக்குரிய இதெல்லாம் ஒரு worth. டிரான்ஸ்ஃபர். worth. ஒரு ஏஹா, எனக்கு worth வருமா? எனக்கு வந்து என்ன புரியலன்னா இப்போ வந்து டெக்லன் ரைஸையும் கைசடையும் ஒரு வாட்டி பார்க்கலாம் போட்டீங்கன்னா அடிப்பேன். இல்ல இல்ல டேய், டெக்லன் worth. ரைஸ் என்ன கைசேரோவோட டெக்லன் ரைஸ் டிரான்ஸ்ஃபர் worth வருமாடா? ஃபர்ஸ்ட் பி எவ்வளவு காசு எவ்வளவு? அவன் 920 இவன் எவ்வளவு? 933 crores. 933 worth. crores-க்கு worth. தான். போடா. அதாவது டேய், எனக்கு டேய். ஒன்னே ஒண்ணுதான்டா, அவனை வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் கூட போட்டுக்கலாம். ஆனா வந்து கைசடையும் அவனும் ஒரே டியர்ல இருக்கக்கூடாது. சரி, இல்ல, worth வருமாடா? okay. அது இது வந்து கண்டிப்பா உண்மைடா. கைசேரோவும் ரைஸும் இல்ல. ஒரே டியர்ல இருக்கவே முடியாது. இருக்கவே கைசேரோவை தவிர ஒரு டியர் மேலதான் ரைஸ் எப்பயுமே. ஆமா.
சோ என்ன கேட்டா ஒர்த் ஒரு டேய், ஒர்த்து தான்டா. அவன் வந்து குவார்டியோலுக்கும் பேலுக்கும் நடுவுல போலாம்னு நினைக்கிறேன். போலாம். இல்ல ஐ திங்க் குவார்டியோல் இஸ் a better இல்ல transfer. இல்ல 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 இல்லடா என்ன இல்லடா பொறுத்தவரைக்கும் ரைஸ் தான் டேய் பெட்டர் ட்ரான்ஸ்ஃபர். இல்லடா இல்ல இல்ல ரைஸ் நீ ரொம்ப சிட்டி கன்சிஸ்டன்டா டே. இல்ல குவார்டியோல் அது நம்ம அப்படிலாம் சொல்ல கரெக்டா முடியாது. நீ சிட்டி அந்த சிட்டி டீம் அண்ட் சிட்டி சக்சஸ்க்கு குவார்டியோல் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தா டெக்லன் ரைஸ் எவ்வளவு டீம் ஏய் மாத்திருக்கான்றதையும் ஆனா நம்ம அந்த கன்சிடர் ட்ரிபிள் பண்ணோம்ல. சீசனுக்கு குவார்டியோல விட நிறைய பேர் இருக்காங்கடா டேய் ஆமா அது சொல்றதுக்கு. ஏன்னா அது வந்து எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த சீசன். ஆனா குவார்டியோலா ஆனா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீசன் இல்ல ஃபுல்லா. ஆனா குவார்டியோல் ரைஸ் குவார்டியோலோட ரைஸ் வந்து சரி ஓகே ரொம்ப நான் ஒரே ஒரு ரீசன் சொல்றேன். அந்த ஒரு நைட்காகவே நீங்க வந்து மை காட் ரகுமான் சார் கோட் டேய் 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 என்ன வேணா வச்சுக்கோங்க. நான் டூ உன டூ ஆரம்பிச்சுவானுங்க. டூ பியூட்டிஃபுல் ஃப்ரீ கிக்ஸ். அதாவது சரி டேய் இரு, அடுத்த இப்போ அடுத்த மை அண்ணன் காட் அண்ணன் இருங்க வராரு. இருங்க. ஸ்பீக்கிங் டேய் அபவுட் மை அண்ணன் காட் வராரு ரகுமான் வலிவிடு. சார், அடுத்த டிரான்ஸ்ஃபர் வந்து ரொனால்டோ ஃப்ரம் ரியல் மேட்ரிட் டு யுவென்டஸ். அண்ணன் வராரு வலிவிடு. ஒரு போடு வாட்டி போடு ஒர்த்து போடு வருமா? போடு. ஆ? ரெண்டாவது இல்ல போடு. புரியல ஒரு புரியல வாட்டி என்ன பார்க்கலாம்டா. பாக்குறீங்க? என்னது? ஒர்த்து வருமா? டேய், டேய் என்ன பேசுறீங்க? இல்ல இல்ல ஓகே மை காட் ரகுமான் டேய் சார் வந்து ஒர்த்து மை எனக்கு காட் வருமாதான், ரகுமான் சார் ஒர்த்து கண்டிப்பா கிடையாது. வருமாதான். மை காட் ரகுமான் சார் கண்டிப்பா கிடையாது. ஆனா ஒர்த்து கண்டிப்பா மை வருமாக்கு காட் ரகுமான் நான் சார் தான். இது மறுபடியும் இல்ல இல்ல இருங்க இல்லடா மறுபடியும் இருங்க. இல்லடா நானே சொல்றேன்டா மை காட் ரகுமான் சார் தான்டா. யுவென்டஸோட பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்னடா? பிர்லோ, அதுக்கப்புறம் இது வந்தான்டா. ஏய் இல்ல ஓகே இதெல்லாம் பேச்சே கிடையாது, ஒரு வீச்சு அவ்வளவுதான். மட்டும்தான். போயிட்டு ரெண்டாவது வச்சிருக்கோம் ரெண்டாவது ஹாரிகேன் பக்கத்துல. ரெண்டாவது இல்லடா வையே. அதாவது யுவென்டஸ் வந்து ரெண்டாவது இப்போ ஒரு வையே. நிலைமையில இருக்காங்களே ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸா. ஆ, அது ரொனால்டோ வரலன்னா அப்பவே வந்திருக்கும். ஆமா அதேதான் அதேதான். அப்பவே ஆயிருப்பாங்க. போய் ஒண்ணுமே இல்ல. மேனேஜ்மெண்ட் சரியில்லை, டீம் சரியில்லை, மேனேஜர் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ரொனால்டோ மட்டும் எப்படி அது பண்ணா? அது அந்த டீம் இத்தனைக்கும் இது யுவென்டஸோட 2010 டிகேடோட டாப் ஸ்கோரர் வந்து ரொனால்டோ 2 வருஷம் தான் விளையாண்டான். 3 வருஷம். என்ன ஸ்டார்ட் இது? 2018லயும் 2019லயும் மட்டும் தான் ரொனால்டோ 2010ஸ்ல யுவென்டஸ்கே விளையாண்டான். ஆனா 2010ஓட யுவென்டஸ் டாப் ஸ்கோரர் ரொனால்டோ. 3 வருஷம் விளையாண்டான்டா. இல்ல அது வந்து நெக்ஸ்ட் 2020 டிகேட்ல தான் 20ஸ்ல வந்துருமேடா. டிகேட்ல ஓ ஓகே ஓகே. ஈஸி டே. மை காட் ரகு இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. இது நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸிடா. கிரீலிஷ் நெக்ஸ்ட் ஈஸியஸ்ட் ரொம்ப ஈஸிடா. டேய் ஒரு காசு வாட்டி திருப்பி பார்க்கலாம். கொடுத்துருங்க காசு தயவு செஞ்சு. திருப்பி குடுறா. டேய் ஒரு வாட்டி ஏய் போடா. டேய் ஆமா என்னடா ஒரு காசு திருப்பி ஜாக் குடுறா. ஒரு வாட்டி கிரீலிஷ் இல்ல வந்து இது வந்து கான்ஸ்டன்ட்லி ஓவர் ஹேட்டட்னு நான் சொல்லுவேன்டா. ஓவர் ஹேட்டட். இல்ல நாகார்ஜுனா தான்டா டேய். ஆமா, ஆமா நாகார்ஜுனா தான். எனக்கு நாகார்ஜுனா தான். காசை திருப்பி இப்ப கொடுத்தா இது மோசமா நான் தான். எக்ஸாக்ட்டா உனக்கு actually இன்னொன்னு explain ஒரு லாங் டேர்ம்ல அவன் இப்ப வந்து அவன் பிளான்லயே போன சீசன்லயே விளையாடல கன்சிஸ்டன்டா. அவன் பிளான்ல இல்லன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து எவர்டனுக்கு போயிட்டான். சோ அந்த வந்த சீசன் சூப்பரா விளையாடலாம். ஆஸ்டன் வில்லால இல்ல. வந்த சீசன் சூப்பரா விளையாடலாம். அது ஓகே. வந்த சீசன் இல்ல. டேய் வந்த இல்லடா சீசன் ஒரு மாதிரி இல்ல சூப்பரா ஆக்சுவலா விளையாடலாம். ட்ரெபிள் மேன் சிட்டி இல்ல ட்ரெபிள் சூப்பரா கிரீலிஷ் வந்து விளையாண்டதுன்னா என்ன opportunity தெரியுமா ரொம்ப உங்களுக்கு? கம்மியா கிடைச்சதுன்னு எனக்கு தோணுதுடா. மேன் சிட்டி ட்ரெபிள் வின் டேய் பண்ணப்போ முதல்ல என்ன இவன் கேட்டா வந்து இவன் பிரைஸ் என்னது? இவன் தானே பிரிட்டிஷ் ரெக்கார்ட் ஃபீ. ஆமா 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 இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ மோஸ்ட் இவன் தான் பிரிட்டிஷ் எக்ஸ்பென்சிவ் ரெக்கார்ட். யூகே பிளேயர் இவன் தானே இவன். ஆமா 940 crores 940. நாகார்ஜுனா தான்டா டேய். சரி ஓகே. ஏய் இல்லடா இது எக்ஸாக்ட்டா நாகா இப்ப என்கிட்ட யாராவது ஒருத்தர் 940 crores-க்கு பேஸ் கிரீலிஷ் ஆஃப் நாகார்ஜுனாடா டேய். என்னது கிரீலிஷா அப்படிதான் கேட்பேன். பேஸ் ஆஃப் டேய் நீ நாகார்ஜுனாடா. அப்படி பார்த்தனா நிறைய பேரை நீ எதுவுமே பண்ண முடியாது. அமாங் தீஸ் பிளேயர்ஸ் நம்ம என்னன்னு தான் ரேட் பண்ண முடியும். அதான் அதனால எனக்கு என்ன பொறுத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஃபேஸ் ஆஃப் எது நாகார்ஜுனா தான். அதான் நான் face வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் கூட நான் போவேன். ஏன்னா அந்த இல்ல, இல்ல. ட்ரிபிள் வின்னிங் சீசன்ல வந்து சிட்டியோட 3rd or 4th பெஸ்ட் பிளேயர் வந்து கிரீலிஷ் தான். இல்லடா டேய் ஹாலண்ட் டேய். இல்ல ஒரு 6th or ஹாலண்ட் 7th ராட்ரி டேய் 6th ஒரு or 11th 7th எல்லாருமே நல்லா எடர்சனுக்கு என்ன முன்னாடி பேசுறீங்க? வருவான் 10th. ஹாலண்ட் 10th ராட்ரி அதுக்கப்புறம் கிரீலிஷ் தாண்டா அந்த டீம்ல பெஸ்ட். டேய் எடர்சனுக்கு முன்னாடி டெ வருவான்டா. ப்ரூய்னா வேற நாப்போலி டேய் போயிட்டானா கெவின் அப்போ? ஓ டிப்ராய்னா இருக்கானே. சாரி டிப்ராய்னா இருந்ததா வார்டியோல் கூட அவனோட better டேய் ஆ? அதான் வார்டியோல் இருந்தான். ரூபன் டேய் டியாஸ், குவார்டியோல விட ஜாக் கிரீலிஷ் ஜான் இம்பார்ட்டன்ட்ரா. ஸ்டோன்ஸ் என்ன சீசன்ரா அந்த ட்ரிபிள் வின்னிங் சீசன். ஜான் அவன் ஸ்டோன்ஸ் என்ன சிஎம் சீசன். ஆயிட்டு இருந்தான்டா அந்த டேய் சீசன் போனா. டேய் டேய், தயவு டேய், செஞ்சு ஜான் ஃபோர்த்லாம் ஸ்டோன்ஸ் சொல்லாத. ஒரு 10th வருவான்டா கிரீலிஷ். 10th. ஏன்னா எல்லாருமே எடர்சன் நல்லா டேய், விளையாண்டாங்க எது சிட்டில. நாகார்ஜுனா? எடர்சன் ஆனா before. எனக்கு எது நாகார்ஜுனா வந்து ஃபேர்ரா. பட் ஆனா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ம். ஹாவர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் விட இவன் பெட்டர் டிரான்ஸ்ஃபர். அவ்வளவுதான் என் கேள்வி. இல்ல இல்லையா? இல்ல எனக்கு வந்து என்ன ஆமான்னு கேட்டா தோணுது. அதான் இல்ல ஹாவர்ட்ஸ் அவன் வந்து ஃபேஸ் ஆஃப் காசு திருப்பி நாகார்ஜுனா கொடுறால தான்டா. டேய் வச்சுட்டு ஹேவர்ட்ஸ் விட இவன் 200 கோடி அதிகம்டா. டேய் ம். டேய் ஹாவர்ட்ஸ் வந்து என்ன டேய் பொசிஷன்ரா விளையாடுவான் அது சொல்லு நீ. டேய் ஸ்ட்ரைக்கர். ஹேவர்ட்ஸ் வந்து என்னடா ஸ்ட்ரைக்கர்? டேய் இந்த ஸ்ட்ரைக் பண்ண மாட்டான் ஹேவர்ட்ஸ் அவ்வளவுதான். ஸ்ட்ரைக்கர்னு உனக்கு யாரா சொன்னா? ஹேவர்ட்ஸ் வந்து நம்பர் என்ன 10. நம்பர் 10 இல்ல. டேய் அந்த ஆனா ஹாவர்ட்ஸ் பொசிஷனே எல்லா இன்னைக்கு பொசிஷனுமே ஃபுட்பால்ல ஆடுவான்டா. எல்லா இப்ப பொசிஷனுமே அவன் வந்து ஆடுவான். 9.5 சும்மா நினைக்கிறேன்.
சுமாரா ஆடுவான், எல்லா பொசிஷனுமே கொஞ்சம் 9.5. சுமாரா விளையாடுவான். டேய் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அவன் தான்டா, கிரீலிஷ் சரி தான்டா ஓகே ஃபர்ஸ்ட். ஓகே டேய் மாத்து அதான் டே ஹேவர்ட்ஸ். கிரீலிஷ் பெட்டர் காய் ஹேவர்ட்ஸ் விட. டேய் என்னடா பேசிட்டு டேய் இருக்கீங்க? ஈஸிடா டேய். டேய் என்னடா ஹேவர்ட்ஸ் ஃபேன் டேய், கிரீலிஷ் தயவு இங்க செஞ்சு நீ பாரு, கால் அவுட் கிரீலிஷ் பண்ணு. வாங்கினது பர்பஸ் என்னது? விங்ல விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி கொடுக்கணும், ட்ரிபிள் டேய், பண்ணணும். விங்கில விட்டே குடுக்கலையடா கிரீலிஷ். என்னடா குடுக்கல டேய், ஒரு கிரியேட்டிவ் ஆப்ஷன் தானடா, எப்படி டேய், பார்த்தாலும் ஒரு ஆப்ஷன் கிரீலிஷ் தானடா. கிரீலிஷ் வந்து ஆமா ஆக்சுவலா நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நான் கிரீலிஷ் ஒரு வாட்டி பாலால போடலான்னு சொன்னேன். ஆக்சுவலா அதான் சொல்றேன். கிரீலிஷ் அதை யாரும் விட சொல்ல பெட்டர் டேய் ஹேவர்ட்ஸ் என்ன பொசிஷன் ஆடுவான், எனக்கு அது சொல்லுங்கடா. நீங்க எது கேட்டா 3-4 பொசிஷன் வந்து ஆடுவான். மல்டி ஃபேசட்டட்ரா. டேய் இந்த லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் ஃபெர்மினோக்கு சொல்லுவாங்க தெரியுமா, ரிவர்ஸ் கெகன் பிரசிங், டெக்காட்டிஸ்டா, ஃபால்ஸ் நைன், டபுள் ஸ்ட்ரைக்கர், அந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்ட்ரைக்கர்ரா அவன். defensive striker. டேய் ஆனா ஆக்சுவலா வந்து 2023-24 சீசன்ல கிரீலிஷ் நல்லாவே இல்ல ஆனா பட் டோக்கு பட் மாத்தி சாரி மாத்தி ஃபார் ஆக்சுவலா நல்லா. டிஸ்ரெஸ்பெக்ட் டு ரொபர்ட்டோ ஃபெர்மினோ, எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். சாரி கைஸ், தெரியாம. ஏன்டா ரொபர்ட்டோ ஃபிர்மினோ ஃபிர்மினோ எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்லாம் இல்ல, டீசன்ட் பிளேயர். நல்ல பிளேயர். வெரி குட் பிளேயர். ஓகே